தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மாணவர்களுக்கு மிக மிக முக்கியமான விஷயம், என்டிஏ தரப்புல இருந்து ஒரு நோட்டீஸ் வந்து நமக்கு நேத்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேத்து ஈவினிங்க்கு மேல. பட் இது வந்து நாம மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப நாளா நம்ம கிட்ட கேட்டுட்டு இருந்த விஷயத்துக்குரிய ஆன்சர் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னா, என்டிஏ பென் அண்ட் பேப்பர் மெத்தட்ல, அதாவது இதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாம் நமக்கு எப்படி நடந்ததோ அதே மெத்தட்ல, சேம் மெத்தட்ல இந்த வருஷமும் நடத்துவதற்கு அப்படின்னு சொல்றது அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சுட்டாங்க. அதாவது பென் அண்ட் பேப்பர் மெத்தட் யூஸ் பண்ணி ஓஎம்ஆர் நீங்க ஷேர் போன்ற அதே மெத்தட்ல தான் வந்து இந்த வருடம் வந்து நடக்க போகுது. ஸோ இதுல எந்த ஒரு சந்தேகம் இதுக்கப்புறம் மாணவர்களுக்கு தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து அவங்க கண்டக்ட் பண்றாங்க. என்னன்னா என்சிஏன்னு சொல்லுவோம், அதாவது நேஷனல் கமிஷன் ஆக்ட், நேஷனல் டெஸ்டிங் கமிஷன் ஆக்ட் 2019. ஸோ இதன்படி வந்து as யூஷுவல் எப்பயும் போல இத்தனை வருடங்களா நமக்கு நீட் எக்ஸாம் அப்படின்றது சிங்கிள் ஷிஃப்ட் சிங்கிள் டே, ரைட்டுங்களா? ஒரே ஒரே ஷிஃப்ட்ல சிங்கிள் டே தான் நடக்கும். ஸோ அதே போல தான் த்ரூஅவுட் இந்தியா முழுக்கவுமே நடக்க போகுது. ஸோ இது அதிகாரப்பூர்வமா என்டிஏ அவங்களோட வெப்சைட்ல டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. ஒரு தடவை நீங்களும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ரைட்டுங்களா? இதற்கு முன்னாடி நாம போட்ட வீடியோக்ல எல்லா வீடியோலையுமே நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த வருடம் வந்து உங்களுக்கு வந்து சிபிடி அப்படின்னு சொல்லப்படுகின்ற கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்றது இந்த வருடம் வராது அப்படின்னு நான் தெளிவாக சொன்னேன். ஸோ நான் எதை வச்சு சொன்னேன் அப்படின்னா, ஒரு ப்ராக்டிஸே இல்லாமல் அடுத்து வரப்போகிற 3 மாதங்களுக்குள்ளே வந்து மாணவர்களுக்கு இது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் கிடையாது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதற்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்றது உண்மை, ரைட்டுங்களா? ஆனால் அது இந்த வருடம் கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொன்னேன் உங்களுக்கு. ஸோ அதுதான் இப்போ என்டிஏவும் தெளிவுபடுத்திட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்கறாங்க. மாணவர்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அடுத்து வரப்போற 2 மாதங்களுக்கு முழுசா அவங்க படிப்புல கவனம் செலுத்தணும். எந்த கன்ஃபியூஸும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நமக்கு டீட்டெயிலா குடுத்துட்டாங்க. சரிங்களா? இதுல வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், ஆர்மில இருக்கிற பிஎஸ்சி நர்சிங் இதுல நீங்க படிக்கணும்னு நெனைச்சாலும் சரி. இது அதேபோல பிஏஎம்எஸ் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி இந்த மாரி படிப்புகள், இந்தியன் மெடிசின் சொல்லப்படுகின்ற இந்த படிப்புகள் நீங்க படிச்சாலும் சரி. எம்பிபிஎஸ், பிடிஎஸ் நீங்க படிச்சாலுமே சரி, இது எல்லாத்துக்குமே நீட் வந்து மிக மிக அவசியம். ஸோ இந்த நீட்டு ஆஸ் யூசுவல் இதற்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்லாம் எப்படி நடந்ததோ சேம் மெத்தட்ல பென் அண்ட் பேப்பர் மெத்தட்ல ஓஎம்ஆர் நீங்க ஷேர் பண்ணிட்டு நீங்க அப்புறம் ஆன்சர் வந்து பண்ணுவீங்க இல்லையா? சேம் மெத்தட்ல பண்றாங்க. இதுக்கப்புறம் ப்ராக்டிஸை நீங்க கண்டினியூ அதே மாதிரி பண்ணுங்க. சில நேரங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுனா உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆனா கம்பல்சரி யூ ஷுட் பிராக்டிஸ் ஓஎம்ஆர் ஷீட். ஓஎம்ஆர் ஷீட் எடுத்து வச்சுட்டு கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற ஆன்சரை நீங்க ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால தவறு இல்லாம அந்த டைம்குள்ள முடிக்க முடியுதான்னு சொல்லி உங்களால பார்த்துக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் எந்த கன்ஃபியூஸும் உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ரைட்டுங்களா? ஸோ இந்த விஷயத்தை டீட்டெயிலாக நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக நம்ம சொல்லியிருக்கோம். இதுல அவங்க கொடுத்த நோட்டீஸ்ல நீங்க படிச்சு பாருங்க. இந்த விஷயத்த கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஷார்ட்டா உங்களை எல்லாமே சொல்லிட்டேன். பட் அவங்க சொல்றது டீட்டெயிலா அந்த ஆக்ட் என்ன? 2000 அதாவது அந்த இந்தியன் மெடிசினுக்கு ஒரு ஆக்ட் வந்தது. அந்த ஆக்ட் படி நாங்க பண்றோம். 2019ல வந்து என்ன ஆக்ட் இருந்தது? இதெல்லாம் அவங்க ஆக்ட் படி சொல்லி டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். ஆனா மெயின் விஷயம் என்னன்னா, இப்ப நான் சொன்னது மட்டும் தான். அதாவது சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நீட் இந்த வருடம் கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாங்க. சிங்கிள் ஷிஃப்ட் சிங்கிள் டே என்றது உண்மை. உங்களுக்கு வந்து 2 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணிக்கு முடியும்னா சேம் மெத்தட்ல தான் நடக்க போகுது. இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்டேட் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு என்டிஏ தரப்புல இருந்து. நம்ம சேனலை நீங்க தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு நீட் எக்ஸாம் தொடர்பான உங்க அவேர்னஸ் உங்களுக்கு இமிடியேட்டா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி யாருக்கா தெரியாம இருந்தா நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்து நம்ம சேனலை தொடர்ச்சியா நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.